வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு எஸ்எஸ்சியில் கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற டாப் 500 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 6 வரைக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 7ஓட வீடியோஸ். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who have the slogans Dilli Chalo and give me blood and I will give you freedom? டில்லி சாலோ மற்றும் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என்ற முழக்கம் யாரால் கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். அதான் நீங்க எனக்கு ரத்தத்தை மட்டும் தாங்க, நான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the founder editor of the famous newspaper கேசரி? கேசரி அப்படிங்கிற நாளிதழ் தேசிய போராட்டத்தின் போது மிக புகழ்பெற்ற ஒரு நாளிதழ் இது. இந்த நாளிதழோட ஆசிரியர் யார், அதோட நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். கேசரியோட ஆசிரியர் பால கங்காதர திலகர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The Khilafat movement was launched to protest against the humiliation of. சரியா? கிலாபத் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது சொல்லி கேட்கிறாங்க. கிலாபத் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? துர்கிஸ் கல்ஃபா. சரியா? கலிஃபாவால தான் கிலாபத் மூவ்மெண்ட் தொடங்கப்பட்டது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Simon Commission sent by the British government was boycotted because. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட சைமன் கமிஷன் எதனால் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எதனால் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஆணையத்துல எந்த இந்திய உறுப்பினருமே இல்லை. இந்த கமிஷன் டிட் நாட் ஹாவ் எனி இந்தியன் மெம்பர். புரியுதா? அந்த ஆணையத்துல எந்த இந்திய உறுப்பினர் இல்லாததுனால அந்த கமிஷன் என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அட் த சென்டர் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா அண்டர். சரியா? மத்திய அரசின் கூட்டாட்சி வடிவம் இந்தியாவில் எப்போது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அந்த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரியா? இந்த அரசு சட்டத்து மூலியமா தான் இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Hornbill Festival, which is also called Festival of Festivals, is celebrated in which state? சரி, Hornbill Festival அதாவது திருவிழாக்களின் திருவிழா அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது என்ன ஸ்டேட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா நாகாலாந்துல கொண்டாடுறாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ட்ரெடிஷ்னல் பாம்பு டான்ஸ் ஆஃப் மிசோரம் கால்? சரியா? மிசோரமின் பாரம்பரிய மூங்கில் நடனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா செரா டான்ஸ். சரியா? மிசோரமோட பாரம்பரிய மூங்கில் நடனம் என்னது? செரா டான்ஸ். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு விச் ஸ்டேட் டஸ் த ட்ரெடிஷனல் ஃபோக் டான்ஸ் குத்திப்பா பிலாங்? சரியா? குத்திப்பா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட பாரம்பரிய டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதோட ஒடிசாவோட டான்ஸ் அது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிட்டா பங்க்ரா இஸ் எ டான்ஸ் ஃபார்ம் விச் ஸ்டேட்? சரியா? கிட்டா பங்க்ரா எந்த மாநிலத்தின் நடன வடிவம் அப்படின்னா பஞ்சாபோட நடன வடிவம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பவாய் அண்ட் கால்பெலியா அஸ் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஓ தேர் ஜெனிசிஸ் டு விச் இந்தியன் ஸ்டேட்? சரியா? பவாய் மற்றும் கல்பெலியா இது ரெண்டுமே எந்த ஸ்டேட்டோட ட்ரெடிஷனல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ராஜஸ்தான். இந்தியாவின் சென்னாய் பிளேயர். சரியா? the famous சென்னாய் பிளேயர் ஆஃப் இந்தியா வாஸ். அது யார் அப்படின்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான். உஸ்தாத் பிஸ்மில்லா கான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பட்டச்சித்ரா ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆர்ட் ஃபார்ம்ஸ். பட்டச்சித்ரா பாணி ஓவியம் ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபார்ம் என்ன ஸ்டேட் சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படின்னா ஒடிசாவோட இது. Which country has Arunachal Pradesh common border? எந்த கண்ட்ரிஸ்க்குலாம் அருணாச்சல் பிரதேஷ் ஒரு காமன் பார்டரா இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. புவான், சியான் அண்ட் மியான்மர் இது எல்லாமே அருணாச்சல் பிரதேஷ்க்கு ஒரு காமன் பார்டரா இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உத்தரப்பிரதேஷ் ஷேர்ஸ் பவுண்டரி வித் 9 ஸ்டேட். சரியா? அதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னா உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ்,
டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் இது கூட எல்லாமே அது வந்து எல்லையை வந்து என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. சரியா, அந்த உத்தரப்பிரதேசம் வந்து 9 மாநிலங்கள் அதிகபட்ச எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது. சரியா, இப்போ ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1, 2, இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா கூட பகிர்ந்துக்குது. இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஸ்டேட் கூட அதோட பவுண்டரி வந்து என்ன பண்ணுது, பகிர்ந்துக்குது. The highest peak in India and the second highest peak of the world அது வந்து என்னன்னா காட்வின் ஆசிம் K2 சொல்லுவாங்க. இந்தியாவின் மிக உயரமான சிகரம் மற்றும் உலகின் 2வது உயரமான சிகரம் அது வந்து என்னது K2 காட்வின் ஆசிம் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The outermost range of Himalaya is called இமயமலையின் வெளிப்புற தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The highest mountain peak in peninsular India is அதாவது தீபகற்ப இந்தியாவின் மிக உயரமான மலை சிகரம் தென்னிந்தியாவில் சவுத் இந்தியாவில் இருக்குது வந்து என்ன அப்படின்னா ஆனைமுடி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோலரு லேக் which is one of the largest freshwater lakes in India is located in which state? இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றான கொல்லேரி ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அது வந்து ஆந்திர பிரதேசல உள்ளது. கொல்லேரி ஏரி வந்து கொல்லேரி லேக் வந்து எங்க இருக்குது, ஆந்திர பிரதேசல இருக்கு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The largest backwater lagoon lake in Odisha is சரியா, ஒடிசாவில் உள்ள மிகப்பெரிய காயல் ஏரி அது எங்க இருக்கு அப்படின்னா சிலிக்கா ஏரி. அது வந்து என்ன ஏரி, சிலிக்கா ஏரி. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Name the pass in Uttarakhand which is used by pilgrims to Kailash அது வந்து கைலாஸ் மற்றும் மன்சரோவர் யாத்திரைக்கு யாத்திரிகள் பயன்படுத்தும் உத்தரகண்டில் உள்ள அந்த கான்வாய்க்கு பெயர் வந்து என்னன்னு கேட்கிறாங்க. அந்த கான்வாய்க்கு பெயர் வந்து என்ன அப்படின்னா லிப்புலேக் பாஸ். அந்த காயிலுக்கு பேர் வந்து என்னது, லிப்புலேக் பாஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The confluence of the rivers அலக்கநந்தா பக்ரிதி is known as சரியா, அல்கநந்தா மற்றும் பக்ரிதி நதிகள் சங்கமிக்கும் இடம், அதாவது சங்கமிக்கும் இடத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. தேவ பிரயாக். இந்த இடத்தோட பேர் வந்து என்னது, தேவ பிரயாக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which river of India is called விருத்த கங்கா ஆர் தக்ஷின் கங்கா? சரியா, விருத்த கங்கா அப்படி இல்லைன்னா தக்ஷின் கங்கா அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னது அப்படின்னா கோதாவரி அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து என்னது, கோதாவரி. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Dash river is the only natural water source that drains inside a lake in the desert. பாலைவனத்தில் உள்ள ஏரிக்குள் வடியும் ஒரே இயற்கை நீர் ஆதாரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே இயற்கை நீர் ஆதாரம் வந்து என்னது, லூனி. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which river makes an estuary? எந்த நதி முகத்துவாரத்தை உருவாக்குகிறது? எந்த நதி முகத்துவாரத்தை உருவாக்குகிறது அப்படின்னா நர்மதா. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தெக்ரி டேம் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ரிவர். தெக்ரி அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டது? எந்த ஆற்றின் மீது அப்படின்னா பாகிரதி நதி. எந்த ஆற்றின் மீது, பாகிரதி நதியின் மீது கட்டப்பட்டது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which is the highest river dam in India? தெக்ரி டேம் தான். சரியா, 2 கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து தெக்ரி டேம் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ரிவர் பக்ரிதி. சரியா, which is the highest ரிவர் டேம் இன் இந்தியானால என்னதான், தெக்ரி டேம் தான். 260.5 மீட்டர். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பக்ரா நங்கல் டேம் இஸ் பில்ட் ஆன். பக்ரா நங்கல் அணை எந்த நதியில் கட்டப்பட்டது? பக்ரா நங்கல் வந்து என்னது, சட்லஜ் நதியில கட்டியிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹெவி ரெயின்ஃபால் டூரிங் த மந்த்ஸ் ஆஃப் அக்டோபர் அண்ட் நவம்பர் இஸ் ரிசீவ்ட் பை. சரியா, அது வந்து அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை பொழிவு பெறும் கடற்கரை வந்து என்ன அப்படின்னா கோரமண்டல் கடற்கரை. சரியா, கிழக்கு கடற்கரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which state receives rainfall during winters in the northwest part due to western disturbances? மேற்கு தொந்தரவுகள் காரணமாக வடமேற்கு பகுதிகளில் குளிர்காலத்தில் மழைப்பொழிவை பெறும் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இந்த மாநிலங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் அதிக சணல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவின் அதிக சணல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆபரேஷன் ஃப்ளட் இஸ் ரிலேட்டட் டு. ஆபரேஷன் ஃப்ளட் எதனுடன் தொடர்புடையது? ஆபரேஷன் ஃப்ளட் அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்தியில் தொடர்புடையது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் இந்தியா எல்லோ ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித். சரியா,
இந்தியாவுல மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆயில் சீட்ஸ். சரியா, எண்ணெய் வித்துகளோட தொடர்புடையது. சரியா, அடுத்த விஷயம் பாருங்க. The monazite sands on the Kerala coast used for generating nuclear energy contained. சரியா, கேரள கடற்கரையில் உள்ள மோனோசைட் மணல்கள் எந்த அணுசக்தியை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? எந்த அணுசக்தி அப்படின்னா தோரியம் அணுசக்தியை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Tamulapalli, சரியா, Tumulapalli, where huge reservoirs of uranium have been found, as announced by the Atomic Energy Commission in July 2009, lies in the state. சரியா, 2011ல தும்மலப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல யுரேனியம் இருப்புகள் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Jadugora in Singapam district, Jharkhand is an important minefield. ஜடுஜோரா சிங்பம் மாவட்டத்தில் ஜார்க்கண்டில் எது ஒரு முக்கியமான சுரங்கமாகும்? எது ஒரு முக்கியமான சுரங்கம் அப்படின்னா யுரேனியம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The 3 R's to save the environment are. சரியா, சுற்றுச்சூழலை காப்பாற்றும் 3 முறைகள் என்னெல்லாம் அப்படின்னா ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். குறைத்தல், மறுசுழற்சி செய்தல், மறுபயன்பாடு. இது அடிப்படையில் தான் இந்த 3R வந்து என்ன பண்றாங்க, இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றும் 3 முறைகளா இருக்குது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which is the largest state in India? ஏரியா வைஸ்ல பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ஸ்டேட் வந்து என்னது? ராஜஸ்தான். சரியா, the smallest union territory of India. The smallest union territory வந்து என்னது? லக்ஷதீப். As per India State of Forest Report 2070, the state has the largest area cover under permanent forest. சரியா, அதாவது பெர்மனன்ட் ஃபாரஸ்ட் மிகப்பெரிய நிரந்தரமான காடுகள் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஸ்டேட் அப்படின்னா மத்திய பிரதேஷ். அது விஷயம் பாருங்க. According to India State of Forest Report 2019, how much of the total geographical area of the country is covered by forests and trees? சரியா, இந்திய காடுகளின் அறிக்கை 2019 படி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பில் எத்தனை சதவீதம் காடுகள் மற்றும் மரங்களால் சூழப்பட்டுள்ளது? எத்தனை சதவீதம் அப்படின்னா 24.56%. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which sanctuary in India is famous for rhinoceros and in which state is located? சரியா, அதாவது காண்டாமிருகத்திற்கு பிரபலமான இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரணாலயம். அது என்ன சரணாலயம் அப்படின்னா காசிரங்கா சரணாலயம். அது எங்க இருக்குது? அசாம்ல இருக்கு. 42வது கொஸ்டின் பாருங்க. Where is the பந்திப்பூர் நேஷனல் பார்க் and நாகர்கோல் நேஷனல் பார்க் located? சரியா, பந்திப்பூர் மற்றும் நாகர்கோல் நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்குது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which is most important for absorption of heat radiated from the sun as well as from the earth and contributes the maximum to the phenomenon of global warming? சூரியன் மற்றும் பூமியில் இருந்து வெளிப்படும் வெப்பத்தை உறிஞ்சுவதற்கு எந்த வாயு மிகவும் முக்கியமானது? சரியா, அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த வாயு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. When does solar eclipse take place? சரியா, சூரிய கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும்போது நிலவுகிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில அந்த சந்திரன் இருக்கும்போது வரதுக்கு பேர் தான் வந்து என்னது? சூரிய கிரகணம். The planet nearest to the sun is Mercury. சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் வந்து என்னது? புதன். Which planet in our solar system is nearly as big as the earth and also known as earth twin? நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த கிரகம் பூமியை போல பெரியது மற்றும் பூமியின் இரட்டைக்கோள் என்று அழைக்கப்படுகிறதுனா வீனஸ். இதோட இன்னொரு பேர் வந்து என்னது? விடிவெள்ளி. From continent all 3 latitudes, equator, tropic of Cancer and tropic of Capricorn pass. அதாவது அச்சரேகை, தீர்க்கரேகை, மகரரேகை இது எல்லாமே ஒரே கண்டத்து வழியா எதுல பாயுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா வழியா தான் அது பாயுது. சரியா, 3 ரேஸுமே அது ஆப்பிரிக்கா வழியா பாயுது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which imaginary lines represent the lines joining the places of equal rainfall? சரியா, எந்த கற்பனை கோடுகள் சமமான மழை பெய்யும் இடங்களை இணைக்கும் கோடுகளை குறிக்கின்றன? சரியா, என்ன கோடுகள் அப்படின்னா ஐசோஹைட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
டேஸ் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். டேஸ் என்பது சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதி. என்ன பகுதி அப்படின்னா நெபுலா. சரியா? டேஸ் என்பது சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதி நெபுலா. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூயஸ் கேனல் கனெக்ட்ஸ். சரியா? சூயஸ் கால்வாய் எதனுடன் இணைகிறது? சூயஸ் கால்வாய் எதனுடன் இணைகிறது? சரியா? மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் கூட இணையறதா வந்து என்னது? சூயஸ் கால்வாய். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.